சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கவரைப்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பால பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது காணப்படுகிறது? எவ்வளவு மணி நேரமாக காணப்படுகிறது? சுமித்ரா, சென்னையிலிருந்து ஆந்திரா வழியாக வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பாதையைத்தான் பயன்படுத்தி வருகின்றன. குறிப்பாக கவரைப்பேட்டை என்னும் இடத்தில் ஏற்கனவே இருந்த மேம்பாலத்தை இடித்துவிட்டு மேம்பாலத்தை நீளமாக கட்டும் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்த மேம்பால பணிகள் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் சென்று வருகின்றன. பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காலை மற்றும் மாலை நேரங்களில் வழக்கமாகவே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதல் விட்டு மிதமான மழையும் பெய்து வருகிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கவரைப்பேட்டையில் அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் இந்த சர்வீஸ் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதாலும் மேம்பாலம் பணிகள் காரணமாக அனைத்து வாகனங்களும் சர்வீஸ் சாலையில் மட்டுமே செல்ல வேண்டிய சூழலாலும் தற்போது ஒரு 2 மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து ஆந்திரா செல்லும் மார்க்கத்தில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. வாகனங்களை ஒழுங்குபடுத்தி விரைவாக செல்லக்கூடிய பணிகள் போக்குவரத்து காவலர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனம் சேதமடைந்துள்ள இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.